ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் மூவி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே கற்பனையான ஸ்டோரி தான். ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா ரியல் ஸ்டோரியை பேஸாக வச்சு தான் அந்த மூவி எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு டவுட் வரும், இது ஜாம்பி மூவி தான். ஆமாங்க, இது ஜாம்பி மூவி தான். இந்த படம் ஜாம்பி சில்டுங்குத ஒரு பிரெஞ்சு மூவி. இந்த மூவி 2 காலகட்டத்தில் நடக்கும். அதில் ஒரு டைம் லைன் தான் 1962 எண்டிங். இது ஒரு கிராமத்துல யாரோ ஒருத்தர் வித்தியாசமான ஒரு மீனை வச்சு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு பண்ணி அவர் செஞ்ச எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த சூளை போடுதாரு. இப்ப அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. இப்போ ஒருத்தரை காமிக்காங்க, இவரோட பேரு கிளவரஸ். இப்ப அவர் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ ஆகுது. நேத்து நைட்டு பார்த்து அந்த ஷூ அவர் போட்டிருக்காரு. அவர் அந்த இடத்துல சுருண்டு விழுந்து இறந்தும் போறாரு. இப்ப அவங்க ஊர் வழக்கப்படி கிளவரஸோட பாடிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இந்த கலர தோட்டத்துல அடக்கமும் பண்ணாங்க. பக்கத்துல இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் கிளவரஸோட ஒய்ஃப். அவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் ஆகுது. அன்னைக்கு மிட் நைட்டு யாராவது ஒரு 3 பேர் சேர்ந்து கிளவரஸை தோண்டி எடுத்து முகத்துல முகம் தெரியாதமே துணியை கட்டி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே இறந்த ஒருத்தர் எப்படி உயிரோட வர முடியும்னு தோணலாம். நான் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட இது ஒரு பாய்சன் மாதிரி தான். அந்த பாய்சன் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாய்சன் ஒருத்தங்களை பாதிக்கும் போது மத்தவங்களுக்கு பார்க்கும்போது இறந்து போன மாதிரி தெரிஞ்சாலும் பாதி இறந்த ஒரு நபரா இருப்பாங்க, கிட்டத்தட்ட சாம்பி மாதிரி. அதுவும் இந்த மாதிரி சாம்பியா மாறினவங்களால பேச முடியாது, எந்த உணர்ச்சியுமே இருக்காது, அவங்களோட எல்லா ஞாபகத்தையுமே இழந்துருவாங்க. இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா ஊடுன்னு ஒருத்தங்க. இந்த ஊடுன்னு சொல்லப்படுறவங்க கிட்டத்தட்ட விச்சு மாதிரி ஒரு சூனியம் பண்ணவங்க. இந்த மாதிரி அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக ஒருத்தங்களை ஜாம்பி மாதிரி மாத்தி இந்த டைம்ல எல்லாம் சுகர் ஃபேக்டரிக்காக அந்த கரும்பெல்லாம் அறுவடை பண்ணதுக்கு இவங்கள தான் யூஸ் பண்ணாங்க. அதுவும் கணக்கே இல்லாம காலைல இருந்து நைட்டு வரைக்கும் வேலை மட்டும்தான். நைட்டு ஒரு தடவை மட்டும்தான் கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இப்போ பிரசன்ட்ல பார்த்தா 2017 பாரிஸ்ல கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆகிட்டு கிளவரோட பேத்தி இந்த எலைட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் சேர முடியாது. ஏன்னா லீஜியன் ஆஃப் ஆனருங்கிற ஒரு பதவி கிடைச்சவங்களோட வாரிசு மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல படிக்க முடியும். இப்ப அங்க ஒருத்தர் பிரான்ஸோட வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா கிளாஸ் முடியுது. இந்த பக்கம் பார்த்தா கிளவரோட பேத்தி போயிட்டு இருக்காங்க. இவளோட பேரு மெலிசா. மெலிசா பக்கத்துல இருக்கவளோட பேரு ஃபேனி. இந்த ஒட்டுமொத்த ஸ்கூல்லயே மெலிசா மட்டும் தான் பிளாக் கலர், மத்த எல்லாருமே ஒயிட் தான். இதனாலே மெலிசா மத்தவங்களை விட்டு எப்பவுமே ஒதுங்கிதான் இருப்பா. அவளோட ஒரே ஃப்ரெண்டுனா ஃபேனி மட்டும் தான். இதனால ஃபேனி மெலிசாவை எப்படியாட்டு மத்தவங்களோட ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு ஃபேனி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாக்கா. ஆனா மத்தவங்களுக்கு மெலிசா எப்பவுமே தனியா இருக்கிறதுனால அவளை பாக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் ஃபேனி அவங்கள சம்மதிக்க வச்சு நைட்டு ஃபேனி மெலிசாவை அவங்க எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைக்க நைட்டு தனியா வர சொல்லி மெசேஜ் அனுப்புதா. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் 1962ல கிளவரஸ் இன்னும் சில பேத்தையும் நைட்டு பகல் பார்க்காம வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சாப்பாடு டைமும் வருது. ஆனா கிளவரஸுக்கு அந்த சாப்பாடு பத்தல. கரெக்டா அந்த டைமும் அவங்கள பாத்துக்கிட்டு அந்த 3 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தட்டுல இருந்த சாப்பாடுல இருக்க ஒரு சிக்கன் பீஸை எடுத்து கிளவரஸ் சாப்பிட ஆரம்பிக்காரு. இதை பார்த்தா அங்க ஒருத்தன் அவரை விரட்டி விடுதான். இப்போ திடீர்னு கிளவரஸுக்கு எதா ஆகுது. அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. அதிர்ஷ்டவசமா கிளவரஸும் அந்த ஊடு சடங்குல இருந்து வெளில வந்துருக்காரு. இப்போ அவங்க கவனிக்காத நேரமா பார்த்து கிளவரஸ் அங்க இருந்து தப்பிச்சு வராரு. அப்படியே நடக்க ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆகுது. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரசன்ட்ல பார்த்தா மெலிசா அவங்க சொன்ன மாதிரி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அங்க இருந்து லைப்ரரிக்கு வரா. ஃபேனியும் ஃபேனியோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரும் சுத்தி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு ஃபேனியோட ஃப்ரெண்ட்ஸ் மெலிசா கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா ஏதாட்டும் ஒரு சீக்ரெட்டா இருக்கட்டும், அவளை பத்தின உண்மைகளா இருக்கட்டும், எதையாட்டும் ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் மெலிசாவை அவங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிடுவாங்க. அதனால இப்ப மெலிசா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கா. அவங்க தாத்தா ஒரு ஜாம்பின்னு. அதுவும் கிளவரஸ பத்தி தான் மெலிசா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்க கொஞ்சம் வினோதமா இருந்தாலும் மெலிசாவை அவங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. மெலிசாவோட அம்மா அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மெலிசா பிரான்ஸுக்கு வந்திருக்கா. பிரான்ஸ்ல அவங்களோட அத்தை வீடு இருக்கு. அவங்க அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு மாம்போவா இருக்காங்க. ஆனா ஃபேனிக்கு மாம்போனா என்னன்னு தெரியாது. இதை பத்தி மெலிசா கிட்ட கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிற அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்சதும் இதை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கா. மேம்போவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் ஊடு. ஊடுனா சோனியா பண்ணவங்கன்னு அர்த்தம். ஆனா இதை பத்தி ஃபேனி யாருக்கிட்டையுமே சொல்லல, அமைதியா இருக்கா. அப்படியே இப்போ 1962 கிளவரஸ பார்த்தா அங்க இருந்து ரொம்ப நாள் நடந்ததுக்கு வருமா ஒரு நதிக்கரையில குளிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல மறந்துட்டேன், அந்த ஊடுவும் மாம்போங்குறது அவங்களோட தனிப்பட்ட பேர்லாம் கிடையாது. அவங்க வணங்குத ஆவி இல்லைன்னா அவங்க கடவுளோட பேரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு கிளவரஸும் அவங்க ஊருக்கு திரும்ப வராரு. இன்னொரு பக்கம் மத்தவங்களை பார்த்தா மெலிசாவும் மத்தவங்களும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபேனியோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரு அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஃபேனியும் ரொம்ப சோகமாகுதா. ஏன்னா ஃபேனிக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிட்டு. அதனாலதான் இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கா. திரும்பவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசவும் ட்ரை பண்ணா. அது எதுவுமே வேலை செய்யல.
ஆனா டே பூரா ஃபேனியும் சோகமாவே இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் 1962ல கிளவரஸை பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு அவரோட கல்லறை முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்த சில பேர் அவரை பார்த்து பயந்து அங்கிருந்து தெரிச்சு ஓடுதாங்க. இந்த காரணத்தினால கிளவரஸும் திரும்ப வீட்டுக்கு போகாம அவர் மலைக்கு மேல இருக்க ஒரு இடத்துல தூங்க ஆரம்பிக்காரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பிரசன்ட்ல பார்த்தா ஃபேனி எப்பவும் போல அந்த தடவை மத்த எல்லாரையும் ஆர்ட் கிளாஸ் வர சொல்லி கூப்பிடுதா. இப்ப யாருக்கும் தெரியாம அவங்க எல்லாருமே ஆர்ட் கிளாஸ் வராங்க. இப்ப இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, மெலிசா எப்பவுமே தனியா இருந்தாலும் அவ எப்பவுமே அதுக்காக வருத்தப்பட்டது இல்ல, பாசிட்டிவா தான் இருப்பா. அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதான் ஃபேனியும் மத்தவங்களும் ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு சடங்கு ஒண்ணு பண்ணாங்க. அப்படி செய்யும் போது திடீர்னு ஃபேனி வேற ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஃபேனியை விட்டுட்டு போனா அவனோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். என்னதான் ஃபேனி அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட கனவுல சந்தோஷமா இருந்தாலும் அது எல்லாமே கனவு தான். அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்க போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் நடக்கு. ஃபேனியோட ஃப்ரெண்டு மெலிசா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி எப்படி கத்துமோ அந்த மாதிரி மெலிசா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. இதை பத்தி பக்கத்துல இருக்கவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்திலே ஃபேனியும் நேத்து கண்ட கனவு நினைச்சு இன்னுமே சந்தோஷமா இருக்கா. அதுக்கு அடுத்தது சயின்ஸ் லேப். ஃபேனியோட ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து மெலிசாவை பார்க்கும்போது அவ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ பக்கத்துல இருந்த ஃபேனியை பார்த்தா அவளோட சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்கல. அது எல்லாமே கனவுன்னு நினைக்கும் போது அவளுக்கு சாகலாம் போல இருக்கு. அடுத்தது மியூசிக் கிளாஸ். மியூசிக் கிளாஸ்ல பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஃபேனி மட்டும் அழுதுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேனியால அவளோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியல. அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஃபேனிக்கு மெலிசாவோட ஆன்டி ஞாபகம் வருது. இப்போ ஒருத்தங்களை காமிக்காங்க, இவங்க தான் மெலிசாவோட ஆன்டி. அவங்க தினமும் பண்ணத வழக்கம் என்னன்னா அவங்க கூட பேசுறது, போட்டோஸை பார்த்து இறந்து போனவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கிளவரஸ் இறந்து 29 வருஷம் ஆகுது. கிளவரஸ் நினைவு நாளும் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. ஆனா அவங்க பிரான்ஸ்ல இருந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு 200 யூரோ ஆகுது. அவ்வளவு பணம் அவங்க கிட்ட இல்லாததுனால கிளவரஸோட நினைவு நாளுக்கு அவங்க போகல. அதுக்கப்புறமா அவங்க தினமும் மார்னிங் நாய்களை வாக்கிங் கூட்டிட்டு போறது, மெலிசா கிட்ட போன்ல பேசுறதுன்னு தினமும் இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த டைம் தான் மெலிசாவோட ஆன்ட்டியை பார்க்க ஃபேனி வரா. மெலிசாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபேனி அவங்க ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஃபேனிக்கு அவங்க ஆன்ட்டி சூனியம் பண்றது தெரியும். அதனால அவங்க பண்ண அந்த மாம்பவை யூஸ் பண்ணி ஃபேனி திரும்பவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேரணும்னு ஆசைப்படுதா. ஆனா அவங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதனால ஃபேனி அவங்க கிட்ட ஒரு டீல் பேசா. இதுக்கு மட்டும் அவங்க சம்மதிச்சா ஃபேனி அவங்களுக்கு 1000 யூரோ தாரதா சொல்றா. பணத்துக்காக அதுக்காக ஒத்துக்கிட்டாலும் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த சடங்கு செய்ய போற நாள் அன்னைக்கு தான் கிளவரஸோட நினைவு நாள். மட்டும் இல்லாம ஃபேனி ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அதனால அவளால ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால பாதி பணத்தை இப்போ தந்துட்டு மிச்ச பணத்தை சடங்கு முடிஞ்சதுக்குமா கொடுக்கதா சொல்லிட்டு கிளம்பிடுதா. அப்படியே இப்போ 1962ல கிளவரஸ் அங்க இருந்து அவங்க ஒய்ஃபை பார்க்க ஊருக்குள்ள வராரு. நைட் டைம்ங்கனால கிளவரஸை யாருமே அவ்வளவா கண்டுக்கல. கிளவரஸ் அங்க இருந்து அவங்க ஒய்ஃபை பார்க்க வராரு. அவங்களும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. எங்க மத்தவங்க மாதிரியே கிளவரஸை பார்த்த உடனே அவங்க பயப்படுவாங்கன்னு கிளவரஸ் தூரத்துல இருந்து அவங்கள பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவர் அங்க இருந்து வந்ததும் யாரும் பார்க்காத மாதிரி ஊருக்கு வெளில மலை பக்கத்துல ஒரு இடிஞ்சு போன பெரிய அரண்மனை இருக்கு. அந்த இடத்துல தங்குதாரு. இப்ப இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல மெலிசாவை பார்த்தா மிட் நைட் ஆகி இன்னும் அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறா. ஃபேனியோட ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து அவளை பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கா. அப்படியே டக்குன்னு முழிச்சா இது எல்லாமே கனவு தான். ஆனா அந்த மாதிரி பண்ணாம அங்க இருந்து பாத்ரூம் வரா. அந்த டைம் தூங்கிட்டு இருந்த ஃபேனியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ சத்தம் கேட்டு பாத்ரூம் வந்தா. மெலிசா வித்தியாசமா சாம்பி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. அப்படியே அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. கிளாஸ்ல ஃபேனியோட ஃப்ரெண்டை பார்த்தா பயத்தோடய மெலிசாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. மெலிசா என்னடானா ஃபேனியை தேடிக்கிட்டு இருக்கா. இதை பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது ஃபேனி யாருக்கிட்டயுமே சொல்லாம அங்க இருந்து யாரோ ஒருத்தங்கள பார்க்க போயிட்டா. ஆனா மத்தபடி ஃபேனியை பத்தி அவளுக்கும் தெரியல. இப்போ இன்னொரு பக்கம் ஃபேனியை பார்த்தா மெலிசாவோட ஆன்டி வீட்டுக்கு வரா. அவங்க அந்த சடங்கு செய்யறதுக்கு மெலிசாவோட ஆன்டி வீட்டுல நைட்டு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் கிளவரஸோட நினைவு நாள் அன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் ஜாம்பியா மாறி மனுஷனா மாறின கிளவரஸுக்காக அவங்க வழக்கப்படி ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட்டு மெலிசாவை பார்த்தா யாருக்கும் தெரியாம கேண்டில் சேர்த்து வைக்கா. அதுவும் கிளவரஸோட நினைவு நாள் இன்னைக்கு தானே அவளுக்கும் தெரியும். நான் ஃபேனியோட ஃப்ரெண்ட்ஸும் இதை எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏன்னா அதுல ஒருத்திக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபேனி மேல ஒரு டவுட். இதை பத்தி அவங்க 3 பேரும் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க தாத்தா இறந்த நினைவு நாளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ஃபேனிய மெலிசா ஆன்டி வீட்டுல பார்த்தா அவங்க அந்த சடங்கு செய்ய ஆரம்பிக்காங்க. அதுக்காக ஃபேனியும் அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்ல ஆரம்பிக்கா. பக்கத்திலேயே மெலிசாவோட ஆன்டியும் ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தை போட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்காங்க. இன்னொரு பக்கம் கிளவரஸுக்கு சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. மெலிசாவும் மத்தவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த ஊடு சடங்கு பண்ணதவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க வணங்குத அந்த கடவுள் மட்டும் இல்ல, ஒரு அரக்கனும் கூட. இப்ப அந்த 3
3 சம்பவமும் ஒரே டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிளவரஸுக்கு சடங்கு நடக்கு, ஒரு பக்கம் மெலிசாவும் மெழுகுவத்தி ஏத்தி வச்சு கிளவரஸுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ஃபேனியை பார்த்தா அவளுக்கு அதே கனவு மறுபடியும் வருது. அந்த கனவு திடீர்னு மறைஞ்சு போகுது. மெலிசா சொன்ன மாதிரி இப்ப அவங்க பிரச்சனையில இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் அந்த கடவுளை கூப்பிடல, கிளவரஸ வணங்குத அந்த ஊர் மக்களும் அவங்களோட கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கடவுளால 2 பக்கத்துல ஏதாட்டும் ஒரு பக்கம் தான் அதால போக முடியும். ஒருவேளை அப்படி 2 பக்கமும் வரணும்னா அவங்க அதுக்கு காணிக்கையே ஏதாட்டும் கொடுத்தாகணும். இப்ப ஃபேனி வித்தியாசமா மாறுதா, கிட்டத்தட்ட ஒரு ஈவிலாவே மாறி மெலிசாவோட ஆன்டி கிட்ட காணிக்கையே ஏதாட்டும் தர சொல்லி கேட்கா. அப்படியே அந்த இடத்துலயே 2 பேரும் மயங்கி விழுதாங்க. இப்ப ஃபேனியோட கனவுல ஒருத்தர் வராரு. இதான் மனித ரூபத்துல இருக்கு. சடங்கு பாதியில நின்னு போகுது. அந்த கனவு அப்படியே சதையுது. இப்ப அந்த சாத்தான் மெலிசாவோட ஆன்டியா எடுக்க போகுது. இப்ப ஃபேனி வித்தியாசமா மாறுதா, கிட்டத்தட்ட அந்த சாத்தானாவே மாறுதா. இதை பார்த்து பயந்து போனா மெலிசாவோட ஆன்டி எப்படியாட்டு தப்பிக்கிறதுக்கு உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே அதுகிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப அட் அ டைம்ல 3 இடத்துலயுமே ஒவ்வொருத்தரா கிளவரஸுக்காக பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சடங்கை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபேனி மயக்கத்துல கிடக்கா. இப்ப அவ மெதுவா எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது மெலிசாவோட ஆன்டி அந்த இடத்துல இறந்து போய் கிடக்காங்க. அவங்க பண்ண சடங்குமே பாதியில நின்னு போகுது. ஃபேனியோட கடவும் கடைசி வரைக்கும் கனவாக போகுது. ஒரு பக்கம் பாஸ்ல கிளவரஸ பார்த்தா மறுபடியும் அவரோட வாழ்க்கைய முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப பார்த்தா அந்த கிளவரஸுங்கிற கேரக்டர் 1990 72வது வயசுல இறந்து போறாரு. அதுவும் வருஷம் வருஷம் கிளவரஸ மாதிரி 1000 பேராட்டு இந்த மாதிரி ஜாம்பியா மாத்தப்பட்டு அடிமலாக்குதாங்க. இப்போ வரைக்குமே இந்த ஹெண்டிங் த சிட்டில இந்த மாதிரி ஜாம்பிஸா மாறினவங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு மூவியோட சந்திக்கிறேன். பாய்.